இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் எப்படி அறிய முடியும் என்று சொன்னால், யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்றால் என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்போ வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து அந்த மாம்சம் அவர் சிலுவைக்கு போனார் என்றதை 1:29 இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருப்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரை உள்ள சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு வழியில் பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 8:32 மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை, மிக முக்கியமான ஒரு உண்மை இந்த வேத வாக்கியத்தில் பொதிந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த வேத வார்த்தையை சரியான முறையில் அறிந்தால் மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது இலகுவாக இருக்கும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தன் குமாரனையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர்.
கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தன் குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்பதே நான் தெரிந்து கொண்ட தலையங்கம். இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்போ முந்தின செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், குறிப்பாக அன்பின் நிமித்தமே தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அதே அன்பு இந்த அளவு விலை கொடுத்து மனுஷனை மீட்டு கொண்டது. அன்பு ஒன்றே அப்படி செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் அன்பினால தான் இந்த அளவு தூரம் ஒரு பெரிய ஒரு விலையை கொடுக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியினாலும் ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போ அது மனுஷருடைய அன்பு அல்ல. மனுஷருடைய அன்பு கூடி குறைஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு அது நிகரற்ற அன்பு. அந்த அன்பு தான் இப்படியாக செய்ய முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் 8:32 கூறப்பட்டிருக்கும் சொற்றொடர் உறுதிப்படுத்துவது என்னவென்றால், மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் என ரோமர் 8:32 கூறப்பட்டிருக்கும் சொற்றொடர் உறுதிப்படுத்துவது என்னவென்றால், ஒரு குறிக்கப்பட்ட சிலருக்காகவோ அல்லது முன் குறித்தவர்களுக்காகவோ அவர் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்பது புலனாகிறது. அதற்கு பதிலாக நம் எல்லோருக்காகவும் அவரை மனுஷனாக ஒப்பு கொடுத்தார். நம் எல்லோருக்காகவும். எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறான். எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறபடியால் எல்லா மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்து தேவையாயிருக்கிறது. அப்போ எல்லா மனுஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார். ஒரு குறிக்கப்பட்ட மனுஷனுக்கல்ல, முன் குறிக்கப்பட்ட மனுஷர்களுக்கல்ல. எல்லா மனுஷர்களும் பாவிகள். எல்லா மனுஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. ஆனபடியால் எல்லா மனுஷருக்காகவும் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இது நம்முடைய புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எப்படிப்பட்டவர் மனுஷனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் எப்படிப்பட்டவர் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதை பவுல் அப்போஸ்தலர் 1 தீமோத்தேயு 6:16 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என கூறியுள்ளார். அப்போ 30 வயது வரையும் தாழ்மையின் இருப்பிடமாகவும்
ஒரு சிறு குடியானவனாகவும் வாழ்ந்து 3.5 வருஷம் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த பூமியில் ஊழியம் செய்து தன் சொந்த ஜனத்தினாலேயே நிராகரிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு பின் அவர்களால் சிலுவையிலே அறையப்பட்டார். இது பற்றி ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடமயிர பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமுள் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். என்ன மாதிரி என் ஜனத்தினால் நான் என்ன மாதிரி வேதனைப்பட்டேன், என்ன மாதிரி துன்பப்பட்டேன் என்பதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக 800 வருஷத்துக்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன நடக்கும் என்பதை தெளிவாக ஏசாயா 50:6 சொல்லியிருந்தது. 56 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவர் அதை அனுபவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஏசாயா தீர்க்க தரிசனமாக ஏசாயா 53:3 அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த ஒரு மனுஷனும் இந்த அளவு வேதனையை மற்றவனுக்காக அனுபவிக்கவில்லை. அப்படித்தான் அனுபவித்தாலும் பாவ மனுஷனுடைய எந்த கிரியைகளையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டு சிலுவைக்கு போய் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு ஏறி சென்று உன்னதத்திலே அவர் மகிமையாக பரமபிதாவினுடைய வலது பார்சத்தில் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தாலும் அவர் தன்னுடைய பழைய மகிமையை நமக்காக உதறி தள்ளி இன்றும் மனித ரூபமாகவே காட்சி அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனுஷ ரூபமாகவே இன்றும் காட்சி அளிக்கிறார். பரலோகத்தில் மனுஷனாக அவர் காட்சி அளிக்கிறார். இனி ஒரு பொழுதும் தன்னுடைய மகிமையான பழைய நிலைமையை அடையாதபடிக்கு நமக்காக அந்த பாரிய அந்தஸ்தை உதறி தள்ளினார் என்று சொல்லி சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாவ மனுஷனுக்காக தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தை உதறி தள்ளி இந்த பாவ மனுஷனுடைய சாயலாக ஆனால் இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டவராக பரமபிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். மேலும் ஏசாயா 52:14 தீர்க்க தரிசனமாக மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இப்படியாய் தேவதூதர்கள் எல்லாம் அவருடைய நிலைமையை கண்டு பிரமித்து போனார்கள். தேவாதி தேவன் இந்த மனுஷனுக்காக போய் இவ்வளவு வேதனையப்பட்டு இந்த மாதிரி ரூபத்தை பெற்றிருக்கிறாரே.
என்று சொல்லி அவர்கள் பிரமைப்படைந்தார்கள். இப்படியாக அவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மனித குலத்தினுடைய பாவத்தின் கடன்களை மனுஷன் சார்பில் செலுத்தி ஒரு மனுஷனுக்கல்ல, முன் குறிக்கப்பட்டவர்களுக்கல்ல, முழு மனித குலத்தின் விடுதலைக்காகவுமே இப்படி செய்தார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:32 பவுல் அப்போஸ்தலன் மூலம் நம்ம எல்லாரையும் சிந்திக்குமாறு ஏவுகிறார். மனுஷா, உனக்காக இவ்வளவுத்தை அவர் செய்திருக்கிறார். அவருக்குள்ள நீ இருந்து வெளியால இருந்தியோ ஒரு பிரயோசனமும் இல்லை. அவருக்குள்ள நீ இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் உன்னுடையதென்று சொல்லி அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சாத்தியக்கூறும் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதை எப்படி நீ இழப்பாய், எப்படி நீ இழக்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் 8:32 நம்ம எல்லோரையும் சிந்திக்குமாறு ஏவுகிறார். நம்முடைய மீட்புக்காக இந்த அளவு விலையை கொடுத்தவர் அவ்வளவு இலகுவாக சாத்தானோ, அந்த பாவமோ, உலகமோ, மாம்சமோ நம்ம மேற்கொள்ள விடுவாரோ என்பதனை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனை அவ்வளவு இலகுவாக சாத்தான் தான் தன்னுடைய இஷ்டத்தின்படி இலகுவாக அவனுக்கு கிட்ட அணுக முடியுமோ என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். இந்த அளவு விலை கொடுத்தவர் மனுஷனை, தன்னை ஏற்றுக்கொண்ட மனுஷனை அவ்வளவு இலகுவாக கைவிடுவாரோ என்று சிந்தித்து பார்க்க வேணும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என மத்தேயு 28:20 அவர் கூறியிருக்கிறார். என் நாடுகளை என் கையிலிருந்தும் என் பிதாவின் கையிலிருந்தும் யாரும் பறிக்க முடியாது என்பதனை யோவான் 10:27-29 சொல்லியிருக்கிறார். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிடம் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்றார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவ்வளவு இலகுவாக என்னை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனை என்னுடைய கையிலிருந்து யாரும் பறிக்க இயலாது. பிதாவினுடைய கையிலிருந்து யாரும் பறிக்க இயலாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியங்களின் பொருள், ஒரு விசுவாசியினுடைய சுய விருப்பத்தை தேவன் பலவந்தமாக தடை செய்கிறார் என்பதல்ல. பலவந்தமாக தடை செய்கிறார் என்பதல்ல. அப்படி பலவந்தமாக தடை செய்கிறதா இருந்தால் மனுஷகுல வீழ்ச்சி ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் அவருடைய கையை விட்டு விலக விருப்பமாயிருந்தால் அவர் அதற்கு தடை விதிப்பதில்லை. அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்னுடைய கையை விட்டு என்னை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனையும் என்னுடைய கையை விட்டு யாரும் பறிக்க முடியாது. ஆனால் என்னுடைய கையை விட்டு விலக ஒருவனுக்கு விருப்பமாயிருந்தால், என்னை ஏற்றுக்கொண்டு ஒருவனுக்கு விருப்பமாயிருந்தால் அவன் தாராளமாய் விலகி போகலாம். அதற்கு நான் தடை விதிப்பதில்லை. அப்போ இதில் பாருங்க, யூதாஸ் காரியோத்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு
அவரை விட்டு விலகி போனான். சவுல் ராஜா அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை விட்டு விலகி போனான். அகித்தோப்பல் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை விட்டு விலகி போனான். தேமா, அதாவது 2 தீமோத்தேயு 4:10 தேமா என்னை விட்டு விலகி இந்த பிரபஞ்சத்தில் விருப்பம் கொண்டு என்னை விட்டு விலகி போனான் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ மனுஷன் அவருடைய கையை விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி விலகி போகிறேன் என்று கேட்டு விலக போகிறேன் என்று கேட்டால் அதுக்கு அவர் தடை விதிக்கிறதில்லை. அப்படி இல்லாமல் மனுஷன் அவருடைய கையில் இருப்பானாயிருந்தால் யாரும் அவரிடத்தில் இருந்து மனுஷனை பறிக்க முடியாது. இப்படி இருக்க ஒருவன் தேவனுக்கேற்ப வாழ விருப்பம் உள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு எந்த விதமான தடைகள் ஏற்பட்டாலும் அவன் விடுவிக்கப்படுவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய ரட்சிப்பை யாரும் பறித்து கொள்ள முடியாது. சாத்தான் பறித்து கொள்ள முடியாது, உலகம் பறித்து கொள்ள முடியாது, மாம்சம் பறித்து கொள்ள முடியாது. ஒரு விசுவாசியினுடைய ரட்சிப்புக்கு இந்த அளவு பாரிய விலை செலுத்தப்பட்டிருப்பதனால் அவனை விடுவிப்பதற்கு பரலோகம் தன்னால் இயன்ற அவ்வளவுத்தையும் செய்யும் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் நிச்சயமாக அறிந்து கொள்வானாக. அப்படியானால் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று ரோமர் 8:33 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அவருடைய கையை விட்டு நம்ம விலக்கிறவன் யார் என்று சொல்லி அப்போ நாங்கள் கவனமாக ஒருவனாலும் அது முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய சொந்த குமாரன் என்பதன் மூலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தனிப்பட்ட சொந்த உடைமையாக இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. அவருடைய அருமையான குமாரனை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். சுருக்கமாக பிதா தம்முடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய எல்லாவற்றையும். ஆனபடியால் தன் பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலி, அதாவது தேவன் தன்னை முற்று முழுதுமாக பலியாக மனுஷனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய முழு பகுதி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் மனுஷனுடைய சகல பகுதியும் சகல அங்கங்களும் பழுதாய் போய் கரப்டடாக களங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறபடியினாலே தேவனோ தன்னை முற்று முழுதுமாக தன்னுடைய குமாரனை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம், அவரை முற்று முழுவதும் ஒப்பு கொடுத்ததன் மூலம் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதாவது தேவன் தன்னை சர்வாங்க தகன பலியாக மனுஷனுக்காக ஒப்பு கொடுத்தார் என்றதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக தன்னை முற்று முழுதுமாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்று கொள்ளுவான் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்வானாக. அப்போ சுருக்கமாக பிதா தம்முடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:17. இதற்கு நாம் எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தம்முடைய அளப்பரிய அன்பின் நிமித்தம், அந்த அன்பை என்ன மாதிரி என்று சொன்னால் சாதாரண மனுஷர்களுடைய அன்போடு அதை ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அப்போ அவருடைய அன்பு நிகரற்ற அன்பு. அப்போ அந்த அன்பின் நிமித்தமும் கிருபையின் நிமித்தமும்
தன் குமாரனோடு சேர்த்து எல்லாவற்றையும் இனாமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் இணைந்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறபடியினால் அவர்களே தெய்வீக பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பில் தனியாக இயேசு கிறிஸ்து தான் பங்கு பெற்றுகிறார் என்றதல்ல. பரமபிதா இயேசு கிறிஸ்து தான் தன்னை பலியாக கொடுத்து மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆனால் பரமபிதாவும் அதில் பங்கு பற்றி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் பங்கு பற்றி இருக்கிறார். அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால் மூவராயிருக்கிற ஒருவர். அப்போ மூவருமாக நமக்கு தெய்வீக பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ ரட்சிப்பினுடைய இறுதி நோக்கம் விசுவாசிகளை மகிமைப்படுத்துறது. அப்போ என்ன காரணத்துக்காக தேவன் ரட்சிப்பை மனுஷனுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் மனுஷனை மகிமைப்படுத்த தேவன் பிரியமாயிருக்கிறார். மனுஷனை மகிமைப்படுத்த தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ இந்த பூமியில் நாங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் வேதனை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதனை பார்க்கிற மனுஷர்கள் அப்போ தேவன் ஒரு கேள்வி கேட்க முயற்சிப்பார்கள். அதைப்படி இப்படியாக மனுஷன் கஷ்டப்படுகிற நேரத்தில் அவனை பாதுகாக்காமல் பிறகு என்னென்று அவர் மனுஷனை மகிமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி சில பேர் கேள்வி கேட்பது உண்டு. அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்றால் நாம் இந்த பூவில் மனுஷனாக நாம் பிறந்திருக்கிறபடியினால் நமக்கு உள்ளுக்குள்ள அந்த பாவம் இருக்குது, ஆதாமினுடைய பாவம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டாலும் ஆதாமினுடைய பாவம் நமக்குள்ளே இருக்குது. மரண சரீரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் நாம் மகிமைப்படவில்லை. இன்னும் நாம் அதாவது ராப்சரில் உயிர்த்தெழுதல் இன்னும் நமக்கு ஏற்படவில்லை. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் நமக்கு உயிர்த்தெழுதல் ராப்சரில் நாங்கள் உயிர்த்தெழுதலுக்குள்ள பங்கு பற்றி மகிமைப்படக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்று சொல்லி தேவன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ரட்சிப்பு இந்த இறுதி நோக்கம் எந்த காலத்தில் மனுஷனை மகிமைப்படுத்துவதே ஆகும். அப்போ ரட்சிப்பு அந்த உத்தரவாதத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. காலம் நிறைவேறும் பொழுது அதுவும் நிச்சயமாக நடைபெறும். காலம் நிறைவேறின பொழுது தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூலோகத்துக்கு மனுஷனாக அனுப்பின மாதிரி காலம் நிறைவேறின போது மனுஷனை தேவன் மகிமைப்படுத்துவார். என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிற வேதனைகள் எல்லாம் அந்த மகிமையோடு ஒப்பிட முடியாது என்பதை தெளிவாக ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காலம் நிறைவேறும் பொழுது அதுவும் நிச்சயமாக நடந்தேறும். அப்போ முழு மனித குலம் ரட்சிக்கப்படுவதும் மகிமைப்படுவதும் தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சில பேர் மோட்டுத்தனமான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி என்றால் ஒரு சில மனுஷர் தான் ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் எல்லாம் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஒரு சில மனுஷர்கள் தான் இந்த மாதிரியான சிந்தனை அல்ல. எல்லா மனுஷரும் பாவிகளாக பிறந்தபடியினால் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்
பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆனாலும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், முழு மனுஷ குலமும் சர்ச்சிக்கப்படுவதும் மகிமைப்படுவதும் தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. ஆயினும் விசுவாசிப்பவனே அதனை பெற்றுக்கொள்கிறான். விசுவாசிப்பவனே அதனை பெற்றுக்கொள்கிறான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க்கு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ விசுவாசிக்கிறவன் தான் நன்மையை பெற்றுக்கொள்ளுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ளுவான். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும்